வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி. எனக்கு என்ன டவுட்டு? அதாவது நம்ம இப்போ யோகா முத்ரா இல்லாமல் அடுப்பு இல்லாமல் நம்ம கார சட்னி செய்கிறதுக்கு. அடுப்பு இல்லாமல் கார சட்னி செய்கிறதுக்கு ரெசிபி கேட்குறாங்க. அது ஒரு 4-5 கார சட்னி ரெசிபியை நம்ம போட்டுடலாம். அது என்னென்ன கார சட்னி அப்படின்றத வரிசையாக ஒன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவு அடுப்பு இல்லாமல் கார சட்னி டேஸ்ட்டாக, அதே நேரம் டிஃபன் அண்டு ரைஸ், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, நான் அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி உள்ள கார சட்னி ரெசிபியை நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கார சட்னி. இதுக்கு அடுப்பு தேவையில்லை. இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, நான் மிளகாய் வத்தல், உப்பு, புளி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உங்கள் கிட்டக்க எந்த வெங்காயம் அவைலபிளாக இருக்கோ அந்த வெங்காயத்தை மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை ஒரு குத்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல், உப்பு, புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சிடணும். அதுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சட்னியை அரைச்சிட்டு உங்களுக்கு எடுத்து இதில் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இது கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால நம்ம காரமும் ரொம்ப தெரியாது. காரம் அவங்கவுங்க தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கார சட்னி. இதுக்கு அடுப்பு தேவையில்லை. இதுக்கு நான் ஒரு 10-12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, புளி, பூண்டு குட்டி குட்டி பூண்டாக எடுத்து நல்லா நீட்டாக கழுவிட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இது எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் உப்பு புளியை போட்டு அரைச்சிட்டு வந்துடணும், கொஞ்சமாக தண்ணி விட்டு. இப்போ அரைச்சிட்டு வந்ததும் இந்த மாதிரிக்கு இருக்கும். இதோடு நம்ம இப்போ இதை எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து அரைச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு கார சட்னி, அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா, எந்த வகையான தோசை, இட்லி, எந்த மாவில் நம்ம தோசை ஊற்றினாலும், கோதுமை, கம்பு, எந்த தோசையாக இருந்தாலும் இந்த சட்னி டேஸ்ட் நல்லாக்கு தோடுறதுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் உள்ளே வைக்காமல் நம்ம இந்த சட்னி யூஸ். இப்போ பார்க்க போகிறது ஒரு கார சட்னி. இந்த கார சட்னிக்கு அடுப்பு எந்த வகையான அடுப்புமே தேவையில்லை. இப்போ இதுக்கு சட்னிக்கு நான் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த அளவு ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஆனால் இது கார சட்னி நல்லா காரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு பல் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, புளி எடுத்துகிட்டு இதில் நான் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது அஸ் யூஷுவல் மிளகா சட்னி அரைக்கிற மாதிரி மிளகா வத்தல், உப்பு, புளி, இந்த பச்சை மிளகா, கேப்சிகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பூண்டையும் வச்சு இன்னும் 2 சுற்றி நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான். இதுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சட்னி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம பார்க்க போகிறது ஒரு கார சட்னி. இந்த சட்னிக்கு அடுப்பு தேவையில்லை. இந்த சட்னிக்கு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணல. பச்சை மிளகாயும் பூண்டும் வச்சு மட்டும்தான் அந்த சட்னி அரைக்க போகிறோம். இது தேவையான அளவு உப்பு, புளி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, புளி. இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த சட்னி அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சட்னிக்கு கணிசம் நிறையா இருக்காது. ஏன்னா ஒன்லி நம்ம பச்சை மிளகாயோட பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உப்பு, புளி எல்லா சட்னிலையும் சேர்க்குறது தான். ஸோ பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல், பொதுவாக கார சட்னியை நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்னி இட்லி, தோசை, எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லெமன் ரைஸ்க்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.